ஹாய், லாஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம எப்படி ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த செக்மெண்ட்ல நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு நமக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். நான் என்னோட சேனல் பட்டனை போய் கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா என்னோட சேனல் உள்ள வந்துருச்சு. நான் இதுவரை எந்த வீடியோஸும் என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணல. நான் ஒரு ஐகானும் வைக்கல, என்னோட சேனலுக்கு ஆர்ட்டும் வைக்கல, எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் இல்ல. நான் என்னோட சேனல் புத்தம் புதிய சேனலா இருக்கு. இது வரைக்கும் நான் எதுவுமே இதுல ஆரம்பிக்கல. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, சேனலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க வீடியோ மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்க சேனலுக்கு மேல. அது பக்கத்துல சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்கும். அந்த வீடியோ மேனேஜரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான யூடியூபோட டூல்ஸ் எல்லாமே வரும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணல. சோ அந்த ஒரு ரீசன்னாலதான் அங்க நோ வீடியோஸ் வேர் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இங்க டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேஷ்போர்ட் உள்ள போயிட்டு இப்ப நம்ம என்ன பார்த்தாலும் நமக்குள்ள எதுவுமே இருக்காது. இது ஏன்னா ஒரு புத்தம் புதிய சேனல், நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால இதுல ஒண்ணுமே இல்லை. சோ இதுதான் நம்மளோட அக்கௌண்ட். நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இதே டேஷ்போர்ட் ஒரு சேனலுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஆரம்பிச்ச சேனல், வீடியோ போடுற சேனல், அந்த சேனல்ல இந்த டேஷ்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா என்னோட தமிழ் சேனல்ல ஆன்லைன் ஏர்னிங் அவேர்னஸ்ல நான் லாகின் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் மை சேனல் அப்படின்றத கிளிக் பண்ண போறேன். மை சேனல் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ மேனேஜர், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட வியூஸ் கவுண்ட் எல்லாமே இதுல இருக்கு. நான் இப்போ இதுல வீடியோ மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணேன். வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணீங்கன்னா இது உள்ள என்னென்னலாம் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், எத்தனை வீடியோஸ் இருக்கு, எத்தனை வியூஸ் இருக்கு, இது எல்லாமே இங்க தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம டேஷ்போர்ட் அப்படின்றத பார்ப்போம். இந்த டேஷ்போர்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஒரு டூல்ஸ்ல போய் பாக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல எல்லாமே குவிஞ்சா எப்படி இருக்கும், அதுதாங்க டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா போட்ட வீடியோஸ் இருக்கு. அதுக்கப்புறமா என்னோட லாஸ்ட் 28 நாள் அனலிட்டிக்ஸ் இருக்கு. நான் எவ்வளவு மணி ஏர்ன் பண்ணிருக்கேன்னு இருக்கு. நான் எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்கு. இந்த மாசம் 28 நாள் மட்டும் இது எல்லாமே நடந்திருக்கு. மொத்தமா எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, மொத்தமா எத்தனை வியூஸ் வந்திருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க எதனா ஒரு விட்ஜெட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க போனீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ், யாராச்சும் கமெண்ட்ஸ் செக்ஷன்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாமே இங்க பாத்தீங்கன்னா ஆடட் இருக்கு. நான் அனலிட்டிக்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இதுதான் நம்மளோட அனலிட்டிக்ஸ். வீடியோஸ் இங்க ஆட் ஆயிருக்கு, இங்க வீடியோஸ் ஆட் ஆயிருக்கு. அனலிட்டிக்ஸ் இதோ நான் முன்னாடி காமிச்ச மாதிரி இங்க ஆட் ஆயிருக்கு. வாட்ச் நியூ ஆட் ஆயிருக்கு, டிப்ஸ் ஆட் ஆயிருக்கு. இது எல்லாமே நீங்க இங்க பாக்கலாம். டிப்ஸ் இங்க இருக்கு, வாட்ச் நியூ அப்படின்றது இங்க இருக்கு, கமெண்ட்ஸ் இங்க எல்லாமே இருக்கு. சோ இதுதான் நம்ம டேஷ்போர்ட். நம்ம சேனல்ல ஓபன் பண்ண உடனே நமக்கு ஓவர் வியூ ஆஃப் நம்ம சேனல்ல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி தர்றதுதான் நம்மளோட டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட் பத்தி உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வேற ஒரு வீடியோல மத்த விட்ஜெட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம்.